முன்பாக நிற்கிறேன் என்றால் முதலாவது அது தேவனுடைய கிருபை. அடுத்தபடியாக என்னுடைய ஆனந்தன் அநேக வருடங்களாக என்னை பின்தொடர்ந்து என்னை அவர் பாதுகாத்த விதம். சகோதரன் ஆனந்தனை பொறுத்தவரை அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய ஆலோசகர், என்னுடைய உயிர் நண்பன். அவருடைய சிநேகம் எனக்கு அத்தனை இனிமையாக இருந்தது. அவரை குறித்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. எப்படியாக யோசியா கர்த்தருடைய ஜனங்களை அங்கே அமிதமாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் வழிநடத்தினாரோ அதுபோல சகோதரன் ஆனந்தனும் தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய சபையாரும் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்வதிலே அவரது கவனமாக இருக்க பார்த்தார். யோசியா என்று சொல்லும்போது அங்கே யெகோவா உறுதுணை என்று சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் சகோதரனுடைய ஊழியத்திலே கர்த்தரை தவிர அவருக்கு ஒருவரும் உறுதுணையாக இருந்தில்லை. 2 முறை ஊழியத்து நிமித்தமாக அவர் வீதிக்கு தள்ளப்பட்ட போதிலும் கர்த்தரோ அவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தரை அவர் பலப்படுத்தினார். ஆரோனுடைய கோல் துளிர்த்த வண்ணமாக சகோதரிய சாட்சி நிமித்தம், சகோதரிய உத்தமத்தை நிமித்தம் 13 இடங்களிலே கர்த்தர் சாட்சியை ஏற்படுத்தும்படியாக அவர் உதவி செய்தார். சகோதரன் ஆனந்தன் கர்த்தருடைய வீட்டு கட்ட காரியத்திலே, கர்த்தருடைய ஊழியத்து கட்ட காரியத்திலே எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய விஷயத்திலே உண்மையாய் இருந்ததில்லை. ஒருவரையும் குற்றப்படுத்துவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. அவருடைய குடும்பத்தை குறித்தோ ஏசாயா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ரைட் ஃப்ரம் தி பர்த் ஆஃப் ஜாஷுவுடைய பிறந்த நாள் பிறந்தது முதல் கொண்டு அவனுடைய கடைசி குமாரன் ஜெஷுவோட அட்மிஷன் மட்டுமாக ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கர்த்தருடைய வேதம் அவருக்கு எவ்விதமாக வழிகாட்டியா இருந்தது, சகமாய் இருந்தது. கர்த்தர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, மகத்துவத்தை அவர் அநேக முறை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே கர்த்தருடைய சபை என்று பார்க்கும்போது இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆஃப் ஆனந்தை பொறுத்தவரை கர்த்தருடைய சபை என்று சொல்லும்போது கர்த்தருடைய அங்கே சபையை விசுவாசிகளை தன்னுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக கருதினார். அவர் கடைசியாக கர்த்தருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்று மதியம் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தன்னுடைய குடும்ப ஜெபத்திலே வந்த வார்த்தை, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சில வசனங்களை சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் செய்ய நினைத்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து 2 காரியங்களை சொன்னார். கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்பட வேண்டும். அங்கே கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக அது சாட்சியாக இருக்க வேண்டும். இதற்காக நீ ஜெபித்துக்கொள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனை கர்த்தர் அங்கே மேன்மைப்படுத்தி இருக்கிறதை வருங்காலிலே கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியம் சகோதரன் வாஞ்சித்த வண்ணமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அங்கே கர்த்தருக்கு சாட்சியாக செய்ய போவதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். ரூத்தக்கா மற்றும் பிள்ளைகள் அவருடைய அருமையான சபையாரை தேவன் தாமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ